சொல்லக்கூடிய அநேக விதமான மலர் போய் வந்து உங்களுடைய பாதங்களை பன்னிரால் கழுவி என்னுடைய பத்தாணினால் துடித்து கோடி கோடியா தேடி மலர் எடுத்து உன் திருவடி பாதங்களுக்கு உன் மனைவியாகப்பட்ட கோசலை மந்தனம் செய்து நீ அவங்கள பத்தியே பேசிட்டு இருக்கிறான். ஏதோ கைபாரி போய் விளையாட்டுக்கு காலையில அப்புறம் இப்படிதான் போகணும். ஆமாங்க, முதல்ல விட்டு உயிர் போயினாலும் என் உத்தமனுக்கு ஒருபோதும் நான் துரோகம் செய்ய மாட்டேன். அப்படியே சொல்றேன் சாமி. சூரிய குலத்து மன்னர்கள் அந்த மாதிரி எல்லாம் நினைக்காத. புரியுது சாமி. மன்னா மன்னதான் செய்தேன். தேவி என்னுடைய மாதத்தை படித்தபடியால் இந்த கொலையில் ஐயோ தேவையில் எப்படி வாழ வேண்டும் தெரியுமா?
சாமி உங்க பொட்டாட்டி இறங்கி வந்துருங்க. அருமையா இருக்கு. வேத கல்யாணம் பண்ணி எல்லா புரோஜனம் எப்படி சாமி உங்களை வச்சு சமாளிக்கிற? எப்படி சாமி வீட்டுல நீ வேலை கொடுத்துட்டியா பொண்டாட்டி வேலை கொடுத்துருவோம்? நீ வேலையா இல்ல நான் இல்லைன்னு பாரு ஒரு மனுஷனுக்கு உள்ளத்துல எது இருக்குதோ அது என்ன நடக்குதோ அதான் அர்த்தம் சொல்லணும். எப்படி நம்ம வீட்டுல என்ன நடக்குதோ அதான் அர்த்தம் சொல்லணும். அவசியம் சொல்ல மாட்டோம் நம்ம வீட்டுல போன தேவைப்பட்ட நம்ம வீட்டுல நடக்குது. அது மாதிரி என் உள்ளத்துல என்ன வந்து இன்னைக்கு இல்லையா இல்ல நான் இல்லையா அப்ப உங்க வீட்டுல நீ பேர் தான் நடக்கிற. உங்களுக்கு எல்லாம் பெரிய அடிச்சு பதி போட்ட மாதிரி படுத்துட்டு இடுப்பாடு தெரியும். எதனால வரவழைச்சேன் என்ன ஒண்ணு இல்ல சூப்பரா இருக்குது. உன்னை எதனால வரவழைச்சேன் தெரியுமா?
நீ வேலை கூட சொல்ல சாமி கண்ணே கோசல கொட்டகிரி அயோத்தியாவிலே நம்ம மூத்த மகன் ராமச்சந்திர மூர்த்திக்கு இந்த கொட்டகிரி அயோத்தியாவிலே பட்டம் சுட்டு விழா நடத்த வேண்டும். கண்டிப்பா கொடகரி அயோத்தியாவில் நம்ம மூத்த மகனாகப்பட்ட ஸ்ரீ ராமச்சந்திர மூர்த்திக்கு மகனாவசாரம் செய்ய வேண்டும். பட்டம் சுட்டு விழா நடத்த வேண்டும். மன்னா அதாவது பெற்றவருக்கு தான் தெரியும் வில்லனோடு அருமை, ஆமா. கற்றவருக்கு தெரியும் கண்ணினோட அருமை. ஆ. நான் 1008 அறிவுரை சொல்வதா இருந்தாலும் சரி. நான் உனக்கு மனைவி அல்லவா? அதாவது மன்னனுடைய ஆட்சிக்கு தன் மனைவியாகப்பட்ட மறுத்து பேசினார் அது மங்கைக்கு அழகில்லை. எப்படி? அதனாலே இதுக்கு முன்பதாகவே உன்னிடத்தில் சொல்லியிருப்பேன். ஆனா பெற்றோடு மட்டும்தான் நான் ராமச்சந்திரமூர்த்தி முழுமையாக பாசத்தோடு அன்போடு அரவணைத்தது அதாவது என் தங்கையாகப்பட்ட கை. ஏன்னா நீண்ட நாள புள்ளை இல்லை, புள்ளை இல்லாத முதல் மூத்த மகன் ராமர் பிறந்திருக்கிறார். ஆனா நம்ம மகன் வளர்த்துறதோட நம்ம அக்கா மகளை வளர்த்துற மூத்த மகன் நானே அப்பன்னு வளர்த்ததெல்லாம் எங்க தங்கையாக விட்ட கை. அதான் என்னோட அதிகம் அதாவது மகிழ்ச்சி அடையக்கூடியவள் யாரு? ஆமா, அவரை அழைத்து இந்த சந்தோஷமான முடிச்சுட்டு விழாவை அவள் எடுத்து சொல்லுவோம். நியாயமான வார்த்தை. என்ன வளர்த்தவ பூராவோ மட்டும்தான் நீ. நான் பட்டத்தை சூடலாம் முடிச்சு விட்டலாம் என்று சொல்லிட்டேன். அவன் புண்பட்டும் அல்லவா? ஏங்க நான் முடிச்சு விட்டுறேன் செய்யலாம்னா அவன் மனசு புண்பற்றும். அவன் அடிச்சு அதனால அவ எப்போதும் புண்படாத அளவுக்கே நம்ம நடந்துக்க வேண்டும். என் மனைவியை பத்தி அப்படி இப்படி தரையுறவா பேசுனீங்க. ஐயோ சாமி படித்தாண்டா பத்திரிக்கை அவங்க கொண்டாடி அப்பா பூரா மேலே ஊட்டி வந்தா தாமல்ல தானே வளரும். அதனால அங்கேயே அழைப்போம். அது சீக்கிரம் அழைத்து வா. யாருங்க? கைகை சுபத்திரை இருவர்களையும் அழைத்து வா. அவங்களிடத்துல இது விஷயத்தை சொல்லணும். சீக்கிரம் கூட்டிட்டு வா. அறிவியல் பேர்களே